ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை நடத்துனர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதில் செலக்ட் ஆகிருக்கா, எப்படி கேட்டகரிஸ் பிரித்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்க்கலாம். யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளலாம். அரசு சம்மந்தமான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு எப்போவுமே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு ரொம்ப வருஷங்களாகவே எதிர்பார்த்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். ஏன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே அடுத்த வேலையை தேடி போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி இது இவ்வளோ டிலே ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறையா இருந்ததுனால ஃபஸ்ட்டு டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேன் பவராக இதை ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லை டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கன்வே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியோ ஒரு வழியாக ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. சப்போஸ் இப்போ இதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஃபர்தராக அடுத்த என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இந்த கட்டுனர் மற்றும் நடத்துனருக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக அடுத்தடுத்த அப்டேட்ஸுமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள் வரையாக 38 மாநிலத்துக்குமே பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்ன கேட்டகரிஸில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு மாவட்டங்கள் வரையாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவங்க எல்லாருமே கரெக்டான விஷயங்களை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஃபேக்காக பண்ணவங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணவங்களுக்கு எல்லாமே இப்போதைக்கு எப்படி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா குறுஞ்செய்திகளாக தான் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது குறுஞ்செய்திகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் தான் வரும். மேக்ஸிமம் உங்களுக்கு எஸ்எம்எஸில் வரும், இல்லை மெயிலில் வரும் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புமே ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த ரேஷன் கடையோட ரிசல்ட்ஸுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூவால் தான் லேட் ஆச்சு அப்படிங்கிறத அந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ கரண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் ரிசல்ட் வருங்கிறதையும் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணிட்டாங்க, இப்போ குறுஞ்செய்தி வந்துருச்சுன்னா நீங்கள் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்தீங்கனாலே உங்களோட இது வந்துடும். உங்களோட நீங்கள் பாஸ் ஆவா இல்லை என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அந்த ரிசல்ட் வந்துடும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு தான் ஃபர்தராக அடுத்த என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி எந்த கேட்டகரியில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருந்ததுன்னு. கண்டிப்பாக பெண்களுக்கு இதுக்கு முன்னுரிமை அதிகம். ஸோ விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் 100% அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சப்போஸ் இப்போ நீங்கள் அதில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே ரெஜிஸ்டர் நம்பரும் உங்களோட டேட்டா பார்த்து போட்டிங்களே நீங்கள் செலக்டடா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. தென் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ்க்காக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இனிமேல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் இன்டர்வியூ தான், முடிச்சுனே உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க ஃபர்தராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இது 100% முழுமையாக மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக டினோட் பண்ணியிருக்காங்க. இது கட்டுனர் மற்றும்
நடத்துனருக்கான ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஃபர்தராக அடுத்த ரிசல்ட்ஸ்லாம் எப்போ வரும் அப்படிங்கிற அப்டேட்ஸுமே அவங்க வந்து அடுத்தடுத்தது உங்களுக்கு சொல்லுவாங்க. ரேஷன் கடை சம்மந்தமான ஏதேனும் தகவல்கள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிங்க. ஸோ இந்த ரிசல்ட் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.